தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட்டில் குறை இருந்ததாக திமுக தரப்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தனது பதிலடியை கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 2026-27 ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் போக்குவரத்து, மருத்துவம், சமூக நீதி ஆகிய துறைகளுக்கு முன்பை விட அதிக நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி ஆகிய துறைகளுக்கு முந்தைய ஆட்சியை விட குறைவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக திமுக தரப்பில் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக திமுகவின் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் கடைசி பட்ஜெட் வரை பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு என்பது ஏறுமுகத்திலேயே இருந்தது. ஆனால் திமுக அரசின் இடைக்கால பட்ஜெட்டை விட குறைவான நிதியையே தற்போதைய அரசு இன்று பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்துள்ளது என்று விமர்சித்தார். மேலும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிலையை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை என்பதையே மறந்துவிட வேண்டாம் என்றும் தனது பதிவில் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் திமுகவினரின் இந்த விமர்சனத்துக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்ட எக்ஸ் பதிவில் 2025-26 நிதியாண்டில் திமுக பட்ஜெட்டில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 46,767 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் இதில் இடைக்கால பட்ஜெட்டுக்கு முன்பு வரை செலவிடப்பட்ட தொகை 42,351 கோடி ரூபாய் மட்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இடைக்கால பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதையும் திமுக அறிவிக்கவில்லை என்று விமர்சித்த அவர், பல ஊதிய வரம்புகளையும் செலவீனங்களையும் மிகை மதிப்பீடு செய்ததால் தான் இடைக்கால பட்ஜெட்டிற்கு 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். அதாவது 2025-26 ஆண்டு பட்ஜெட்டில் உண்மையாக செலவு செய்யப்பட்டதை விட சுமார் 6,003 கோடி ரூபாய் காரணமே இல்லாமல் உயர்த்தப்பட்டது என்று தனது பதிலடியை கொடுத்துள்ளார். மேலும் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமைந்ததும் அதை முறையாக சரி செய்து காரணமற்ற நிதி உயர்வுகளை குறைத்து 2025-26 திமுக பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு செலவிடப்பட்டதை விட சுமார் 2,176 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தனது விளக்கத்தை கொடுத்தார். இது மட்டுமின்றி இந்த விவகாரம் தொடர்பாக நிதித்துறை செயலாளர் அளித்த விளக்கம் தொடர்பான வீடியோவையும் அவர் வெளியிட்டார். போன வருஷம் ஆக்சுவல் செலவு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் 42,351 கோடி. இன்டரிம் பட்ஜெட்ல 48,531 கோடி. அதாவது ஒரு ஆண்டுல 6,000 கோடி அதிகமா வந்து எஸ்டிமேஷன் வித்வுட் எனி நியூ ஸ்கீம்ஸ். அதுல என்னன்னா சேலரி அந்த ஒரு பர்டிகுலர் டிமாண்ட்ல வந்து 1-2 டிமாண்ட்ல வந்து சேலரிஸ் கொஞ்சம் அதிகமா எஸ்டிமேட் பண்ணதுனால அதை நாங்க கரெக்ட் பண்ணி 44,000 கோடியில 44,500 கோடி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஆண்டு வந்து 42,351 கோடியில இருந்து ஸ்கூல் எஜுகேஷனோட அலாட்மெண்ட் வந்து 44,527 கோடியாக அதிகரித்து இருக்கிறத நாங்க வந்து டிமாண்ட் குறைக்கல. ஐபி தவறா அந்த அன்பார்ச்சுனேட்லி அந்த எஸ்டிமேட் இருக்கிறத நம்ம கரெக்ட் பண்ணோம்.